ரோசன் விஜிலண்டிஸ் நான் தான் அவங்க அது ஸ்பைடர்மேன் நோயரோட ட்ரெய்லர் 2 ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பிஹைண்ட் தி சீன் ஃபுட்டேஜ் மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் வர கேரக்டர்ஸ் அந்த ஆக்டர்ஸ்லாம் பேசுகிற மாதிரி. பட் அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மாற்றி இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா புதுசாக ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ஐ மீன் புது ட்ரெய்லர் இறக்கி இருந்திருக்காங்க. நிறைய விஷயம் காட்டிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி காமிக்ஸ்லேருந்து கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்டான ஒரு டேக் தான் எடுத்துகிட்டு இருக்கு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இன்னொரு சேனல் வச்சிருக்கேன், பீஸ்ட் காமிக்ஸ் அப்படின்னு சொல்லி. அந்த சேனலில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். ஏன்னா அதில் பார்த்தீங்கன்னா காமிக்ஸில் ப்ளே பண்ணி போட்டுட்ருப்போம். கொஞ்ச நாள் அதில் வீடியோஸ் போடல. ஆக்சுவலி கொஞ்சம் பர்சனல் ஒர்க்னால போட முடியல. அடுத்து பார்த்தீங்கன்னா அதில் ஸ்பைடர்மேன் நோர் காமிக்கோட அந்த ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் போடலான்ட்டு இருக்கேன். ஆல்ரெடி ஆரம்பிச்ச அப்சல்யூட் பேட்மேனும் அந்த மூன் நைட் இஷ்யூஸும் பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. அது செக் பண்ணி போயிட்டுருக்கேன். கம்மியாக தான் இருக்குது. இதுக்கப்புறம் அதில் தொடர்ந்து கண்டிப்பாக வீடியோஸ் வந்துட்டே இருக்கும். அண்ட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அதில் ஸ்பைடர்மேன் நோர் காமிக்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணி போடலான்ட்டு இருக்கேன். மறக்காம அந்த சேனலே போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போதைக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் நோயரோட இந்த ஒரு ட்ரெய்லர் 2 பிரேக் டவுன் நம்ம பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் காட்டியிருக்காங்க. என்னென்ன காமிச்சிருக்காங்க அப்படின்றத ஒன் பை ஒன்னாக பிரேக் டவுன் பண்ணிடலாமா? ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா இந்த சீரிஸோட மெயின் வில்லனான சில்வர் மேன் கிட்ட தான் ஆரம்பிக்குது. சில்வர் மேன் தான் இந்த சீரிஸோட மெயின் வில்லனாக வரப்போகுது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த கேட் பேர் சில்வர் மேன் தான். சின்ன வயசில் இவனோட தலைமுடி வெள்ளையாததுனால நிறைய பேர் அவனை ஒதுக்கி வச்சு கலாச்சிட்டு இருப்பாங்க. அதனாலே பார்த்தீங்கன்னா பயபுள்ள ஒரு கிரைம் பாஸாக மாறிட்டு இருப்பான். பல பேரை கொண்டு ஒரு கிரைம் பாஸாக மாறி ஒரு பொசிஷனில் இருந்துட்டு இருக்கான். இவனுக்கு கீழே இருக்கக்கூடிய அடியாட்களை சினிஸ்டர் 6 டீமில் வரக்கூடிய ஆட்கள் எல்லாம் காட்டியிருந்திருக்காங்க. ஸோ சில்வர் மேன் ஒரு பெரிய கேங்ஸ்டர். அவனுக்கு கீழே நிறைய பேர் இருந்துட்டு இருக்காங்க. நம்ம மெயின் ஹீரோவான பென் ரெய்லி அவர் எப்போ இது கூட கனெக்ட் ஆகிறாரு அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா ஒரு கட்டத்தில் சில்வர் மேனோட அந்த ஒரு மொத்த மேன்ஷனுமே எரிஞ்சு போயிருக்கு. இது எரிச்சவங்க யாரு அப்படின்ற அந்த ஒரு இன்வெஸ்டிகேஷன் கொள்ள தான் அவர் போகிற மாதிரி இனிஷியலாக தெரிஞ்சுட்டு இருக்கோம். பட் இந்த ட்ரெய்லர்லாம் அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் வேற ஒரு இன்வெஸ்டிகேஷனே போயிட்டு இருக்கு. அது என்னன்றதை நம்ம அடுத்து பார்ப்போம். அடுத்து இந்த பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெய்லரே வந்துட்டு நோவாரோட வாய்ஸ் ஓவரில் தான் ஆரம்பிக்குது. அவர் என்ன சொல்றாருன்னா இந்த இன்வெஸ்டிகேஷன்ன்றது ஒரு சிலந்தி வலை மாதிரி, அதில் கரெக்டான ஸ்டாண்டை மட்டும் நீ பிடிச்சி இழுத்துட்டேன்னா பிரச்சனை முடிஞ்சு எல்லாமே சால்வ் ஆயிரும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்திருக்காரு. ஸோ இன்வெஸ்டிகேஷனுக்குள்ளே போய் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை மாட்டிட்டு இருக்காரு. இதோட மிஸ்ட்ரி நீ சால்வ் பண்ணனா ஒரு கரெக்டான ஸ்டாண்டை பிடிச்சி இழுக்கணும் அப்படி மாதிரி மென்ஷன் பண்ணுறது போல அந்த இன்வெஸ்டிகேஷனுக்குமே இது கரெக்டாக பொருந்தும். அண்ட் அப்சல்யூட்லி பார்த்தீங்கன்னா பென் ரெய்லி ஒரு பிரைவேட் இன்வெஸ்டிகேட்டர் வந்துட்டு இருக்காரு. இந்த யூனிவர்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்பைடர்மேன் பீட்டர் பார்க்கர் கிடையாது, பென் ரெய்லி தான். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா இந்த யூனிவர்ஸில் இருந்துட்டு இருக்க அதே சமயத்தில் அவர் கூட பார்த்தீங்கன்னா ராபி ராபர்ட்சன் அப்படின்னு சொல்லப்படுற ஒருத்தருமே இருந்துட்டு இருக்காரு. அவருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக அண்ட் கூட ஜானட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு செக்ரட்டரியுமே இருந்துட்டு இருக்காங்க. நீங்கள் அந்த ஆஃபீஸில் பார்க்கலாம், அவங்க கூட இருந்துட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க ஒரு பிரைவேட் இன்வெஸ்டிகேஷன் நடத்திட்டு இருக்க இவர் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வேர்ல்டு வாரில் ஆல்ரெடி சண்டை போட்ட ஒரு வெட்ரன் வயசானவர். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி கண்டிப்பாக கொஞ்சம் வயசான ஒரு ஸ்பைடர்மேனை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சமயத்தில் அவருக்கு இந்த ஸ்பைடர் பவர் கிடைக்க அவர் இன்வெஸ்டிகேட்டராக இருந்துட்டு அப்படியே ஊருக்குள்ள நடக்கிற இந்த கிரைம்ஸுமே சால்வ் பண்ணக்கூடிய ஒரு ஆள் அந்த ஸ்பைடர் நோவாரோவே பார்த்தீங்கன்னா சுற்றிட்டு இருக்காரு. அடிச்சா அடியுமே வாங்குறாரு. அண்ட் அவருக்கு பவர் கம்மி தான். நாங்கள் நார்மல் யூஷுவல் ஸ்பைடர்மேனுக்கு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அவங்களுக்கு ஒரு 100% பவர் இருக்குன்னா அதில் ஒரு 30% பவர் தான் இருந்துட்டு இருக்கும். ஸோ கம்மி பவர் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பைடர்மேன் தான். அந்த பவர் வச்சுட்டு மனுஷன் பார்த்தீங்கன்னா எப்படி போராடுறாரு, எப்படி சண்டை போடுறாரு அப்படின்றது தான் அடுத்தடுத்து போகும். அண்ட் ஒரு கட்டத்தில் கேட் ஹார்டியுமே காட்டிருப்பாங்க. வேற யாரும் கிடையாது, பிளாக் கேட் தான். அவங்க ஒரு பார் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுமே எது இடத்துல இருந்து பாடுற மாதிரியுமே தெரிஞ்சிட்டு இருக்கு. அண்ட் அவங்க பார்த்தீங்கன்னா நம்ம பென் ரெய்லியை மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. நான் ஒரு மிஸ்ஸிங் பர்சனை தேட வந்திருக்கேன், அவங்களை இன்வெஸ்டிகேட் பண்ணி கண்டுபிடிச்சி கொடுக்கணும் அப்படின்னு ஒருத்தங்களோட ஃபோட்டோவை காட்டுறாங்க. இந்த லிட்டில் பிட் பார்க்கறதுக்கு அந்த சாண்ட்மேனோட முகத்தோட ஒத்து போகுது. ஒருவேளை சாண்ட்மேன் இவனுக்கு தெரிஞ்ச ஆள் வந்துட்டு இருப்பா கேட்டாடியோட. பட் என்னவோ அந்த ஆளை பார்த்தீங்கன்னா தேடி கண்டுபிடிக்க சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட ஒப்படைக்கிறாங்க. பென் ரெய்லி அந்த இன்வெஸ்டிகேஷனுக்குள்ள இருக்காரு. பாசிபிளி அதன் மூலமாக தான் இந்த மாஃபியா சில்வர்மேன் மாதிரி விஷயத்துக்குள்ளலாம் ஈடுபடுறாரு போல் இருக்கு. அண்ட் ஒரு இடத்துல கேட் ஹார்டி ஒரு பில்டிங் மேலே விழுற மாதிரி காட்டியிருக்காங்க. அவங்க ஏதோ ஒரு இடத்துல உட்காந்து அழுற மாதிரியுமே தெரியுது. ஸோ பாசிபிளி இவங்களுக்குமே ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு ஃப்ளாஷ்பேக் இருந்துட்டு இருக்கு போல. ஸோ அது என்ன அப்படின்றத சீரிஸை கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். பட் இப்போ இவங்க பென்ரோட ஹெல்ப் தேடி தான் வந்திருக்காங்க. அண்ட் நீ தனியாக்க தேவையில்ல, 2 பேரும் சேர்ந்ததை செய்யலாம் அப்படின்ற மாதிரிலாம் கூட ஒரு சீனில் சொல்லியிருந்திருப்பாங்க. மேபி இந்த சீரிஸில் இவங்க 2 பேருக்குள்ள ஒரு லவ் ஃபார்ம் ஆகிட்டு இருக்குதோ அடுத்தடுத்து. அண்ட் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஷாட்டுங்க. ஸ்பைடர்மேனோட அந்த ஒரு பேக் ஸ்டோரி, அவருக்கு எப்படி பவர் கிடைச்சதுன்ற மாதிரி ஒரு சீன் போயிட்டு இருக்கு. ஒரு ஷாட்லலாம் பார்த்தீங்கன்னா நிறைய மியூட்டேட் ஆகப்பட்ட மனுஷங்களை காட்டிட்டு இருக்காங்க. இப்போ கூட ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டேல நம்ம மேன் ஸ்பைடர்ஸ்லாம் வரப்போன மாதிரி பேசிட்டு இருக்கோம். அதில் நடா காட்டுறது நாங்கள் இதுலேயே காட்டுறோம் அப்படின்னு சொல்லி லிட்டரலாக மேன் ஸ்பைடர்ஸை காட்டியிருக்காங்க. நம்ம பென் ரெய்லி மாறல. பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ரிசர்ச் போயிட்டு இருக்கு. அந்த ரிசர்ச்சில் பல மனுஷங்களை ஸ்பைடர் மாதிரி டிஃப்ரெண்ட்டாக மாற்றி வச்சிருக்காங்க. அதில் ஒரு ஸ்பைடர் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் நம்ம பென் ரெய்லியை கடிக்கிற மாதிரியுமே தெரியுதுங்க. ஸோ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ஆரிஜினை கம்ப்ளீட்டாக மாற்றி சொல்ல போகிறாங்க போல. காமிக்ஸில் நம்ம ஸ்பைடர் நோவா இருக்குது, பீட்டர் பார்க்கர் இருக்குது, ஒரு ஸ்பைடர் காட் மூலமாக பவர் கிடச்சிருந்துருக்கும். ஒரு ஏன்ஷியன்ட் ரெலிக்கை உடைச்சிருப்பாரு. அதுலேருந்து வந்து ஸ்பைடர் கார்டு மூலமாக அவருக்கு பவர் கிடச்சிருக்கும். ஆனால் இந்த இடத்துல கம்ப்ளீட்டாக அதை வேறு மாதிரி மாற்ற போகிறாங்க போல். இந்த இடத்துல ஸ்பைடர் கடிச்சு கிடையாது, ஒரு ஸ்பைடர் மூலமாக மியூட்டேட் பண்ணப்பட்ட மனுஷன் கடிச்சு நம்ம பென் ரெய்லிக்கு பவர் கிடைச்ச மாதிரி சொல்ல போகிறாங்களோ. நம்ம கேப்டன் அமெரிக்காவுக்கு பண்ண அந்த சூப்பர் சோல்ஜர் சீரம் ரிசர்ச் மாதிரி இந்த இடத்துலையுமே மிலிட்டரியில் ஏதோ ரிசர்ச் பண்ணுற மாதிரி தான் தெரியுது. பென் ரெய்லியுமே பாசிபிளி அதில் ஒரு பாட்டாக இருந்திருக்கணும். ஒன்று அதுக்குள்ளே போய் அவருக்கு ஸ்பைடர் பவர் கிடச்சிருக்கணும். இல்லை இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா யாரோ மியூட்டேட் பண்ண ட்ரை பண்ண அதே வரை கடிச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவருக்கு அந்த ஸ்பைடர்ஸ் பவர் கிடச்சிருந்துருக்கணும்.
ஆனால் அது ரொம்ப நாள் ஆக்டிவேட் ஆகாமல் இருந்து கொஞ்சம் லேட்டாக ஆக்டிவேட் ஆகிற மாதிரி நம்ம கிட்ட காட்டலாம். ஏன்னா ஒரு கட்டத்தில் சாண்ட்மேன் கூட ஒரு மாதிரி சண்டை போட்டிருக்க பஞ்ச் பண்ணி கீழே தள்ளி விட்டுறான். கரெக்டாக கீழே விழும்போது தான் அவர் வெப் விட்டு அப்படியே மேலே திரும்ப பறந்து வர மாதிரி காட்டியிருந்திருக்காங்க. அண்ட் நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு கட்டத்தில் அவர் டாம் ஸ்டோனை லாக் பண்ணுவார்ல, அந்த ஷாட்டில் பாருங்களேன் ஸ்பைடர் வெப்ஸ் பிளாக் கலரில் இருக்குதுங்க. அண்ட் ஒரு ஷாட்டில் அவங்க பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளே இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அவர் தண்ணிக்குள்ளே யாரோ ஒருத்தங்களை காப்பாற்ற போக அவங்க மூழ்கிற மாதிரியும் அவர் இந்த பக்கம் வந்துடுற மாதிரியும் தெரியுது. அண்ட் அவர் அங்கேயுமே ஸ்பைடர் நோவார் சூட்டு தான் போட்டிருக்காரு. பாசிபிளி இது ஒரு ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸாக தான் இருக்கணும். இந்த யூனிவர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம பென் பார்க்கர் அவர் பார்த்தீங்கன்னா மேபி இவரோட ஒய்ஃப் ஆர் லவ்வர் செத்து இருக்கலாமோ. ஏன்னா ஒரு ஷாட்டில் கூட ரூபி செத்ததுக்கு அப்புறம் நீ அந்த குழிக்குள்ளேயே விழுந்துட்ட, நீ அங்கேருந்து வெளியே மீண்டு வரவே இல்லை அப்படி மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க யாரோ ஒருத்தர். ரூபின்றது பாசிபிளி இவரோட ஒய்ஃபாக இருக்கலாம். மேபி இந்த யூனிவர்ஸை சேர்ந்த மேரி ஜேனாக இருப்பாங்களோ. ரூபின்ற கேரக்டர் இது வரைக்கும் காமிக்ஸில் பெருசாக கேள்விப்பட்ட மாதிரி எனக்கு தெரியல. ஸ்பைடர்மேனோட ரிலேட்டடான காமிக்ஸ் எனக்கு தெரிஞ்சு ஸ்பைடர்மேனோட ரிலேட்டடான கேரக்டர்ஸ் ரூபின்னு எனக்கு தெரிஞ்சு யாரும் இருக்கிற மாதிரி ஞாபகம் இல்லை. ஆனால் மேபி அவங்க இந்த யூனிவர்ஸை சேர்ந்த ஒரு நம்ம ஸ்பைடர் நோவாரோட அந்த பென்ட்ரேலியோட எம்ஜேவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேபி அவங்க இறந்ததுக்கு அப்புறம் அவர் இந்த மாதிரி ஒரு டிப்ரெஷனுக்குள்ளே போயிருந்திருப்பாரோ. அண்ட் அவர் ஒரு கல்லறைக்குமே போய் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவரோட அந்த வெட்டிங் ரிங்கை கழட்டி வச்சுட்டு வர மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. ஒரு இந்த சீரிஸோட லாஸ்ட் ஷாட்டாக இருக்கலாம். மேபி அந்த பாஸ்ட்டோட அவர் ஸ்டிக்கப் ஆகிட்டு இருக்க இதோட எல்லாத்தையும் விட்டுடலாம், என் பாஸ்ட்டை நான் இதோட முடிச்சு கட்டிடுறேன் அப்படின்னு சொல்லி அவரோட கல்யாண ரிங்கை அப்படியே வச்சுட்டு அதை அப்படியே விட்டுட்டு வந்துடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மேபி ஸ்பைடர்மேன் தன்னோட பவர்ஸை உணர்ந்து அந்த டிப்ரெஷனுக்குள்ளேருந்து வெளியே வர மாதிரி இந்த சீரிஸ் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படியும் இருக்கலாம். அண்ட் இந்த சீரிஸோட வில்லன்ஸ் ஆல்ரெடி சில்வர்மேன் சொல்லிட்டேன்னா, சில்வர்மேனை தாண்டி பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர்ஸ்லாம் இருக்குது. அப்சல்யூட்லி சாண்ட்மேன் அவர் முழு உடலும் சாண்டா மாறப்போகிறது கிடையாது. அவரோட தோல் பகுதி மட்டும் சாண்டா மாதிரி அது மட்டும் ஹார்டன் ஆகிற மாதிரி காட்டியிருந்திருக்காங்க. பவர்ஸ் எல்லாத்தையுமே ரொம்ப லோ டவுன் பண்ணியிருக்காங்க. லைக் அவங்களுக்கு ஒரு லிமிடேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப பவர் பாரெல்லாம் ஏற்ற வேணா, ஒரு லிமிட்டுக்குள்ளேயே இருக்கட்டும், இதை முடிஞ்ச வரைக்கும் குறைக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த பவர் பாரை குறைச்சிருந்துருக்காங்க. சாண்ட்மேனுக்கு அந்த தோல் மட்டும் தான் ஹார்டன் ஆகிற மாதிரியும் ஜஸ்ட் ஒரு லிமிடெட் பவர் யூஸ் பண்ணுற மாதிரி தான் காட்டியிருக்காங்க. ஒரு கட்டத்தில் காரெல்லாம் அடிச்சு தூக்கி ஸ்பைடர்மேனை பறக்க விடுவார். அதே இடத்துல இன்னொரு எலக்ட்ரோ மாதிரியான ஒரு கேரக்டர் காட்டினாங்க. முன்னாடி ட்ரெயிலரில் நம்ம அது எலக்ட்ரோ அப்படின்னு மாதிரி தான் சொல்லியிருந்தோம். பட் எலக்ட்ரோ யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க போல இருக்கு சோனி மார்வல். அதனால் இவங்க மெகாவாட் அப்படின்னு ஒரு கேரக்டர் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட எலக்ட்ரோ மாதிரியான ஒரு கேரக்டர் தான். இந்த கேரக்டர் என்ன பண்ணுன்னா எலக்ட்ரிசிட்டியை தான் உடம்புக்குள்ளே உள்வாங்கி அதை ஸ்டோர் பண்ணி ரிலீஸ் பண்ண முடியும். மெகாவாட் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பென்டனில் கூட இதே மாதிரி ஒரு ஏலியன் வந்திருக்கும் மெகாவாட் அப்படின்னு சொல்லி. எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? ஆல்ரெடி மார்வலுக்கும் பென்டனுக்கு சிமிலாரிட்டிஸை பற்றி நம்ம வீடியோலாம் போட்டிருப்போம். இன்னொரு சிமிலாரிட்டியை இதையுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். காமிக்ஸில் அந்த கேரக்டர் ஒரே ஒரு டைம் மட்டும் தான் இன்ட்ரோடியூஸ் ஆகப்பட்டிருக்கு. காமிக்ல ஒரு டைம் தான் யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அது ஒரு திருடன் கேரக்டர். ஆக்டர் ஆகணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணி அதுக்கப்புறம் திருடனாக மாறிட்டு இருப்பான். திருடு காசு சேர்த்து அந்த காசில் ஆக்டர் ஆகலாம் ட்ரை பண்ணியிருப்பான். அதுக்கப்புறம் கிரைமுக்குள்ள இன்வால்வ் ஆகி மெகாவாட்ன்ற ஒரு வில்லனாகவே மாறி இருப்பான். ஸ்பைடர்மேனுக்கு சில டைம் வில்லனாக வந்திருக்கான். ரொம்ப 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 மைனர் வில்லன். ஒரே டைம் தான் காமிக்ல வந்திருக்கான் வச்சுக்கோங்களேன். அந்தளவுக்கு ரொம்ப சின்ன வில்லன். எலக்ட்ரோ மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்காக தேடி பிடிச்சி ஒரு கேரக்டர் கூட்டு வந்திருக்காங்க. யாருக்குமே தெரியாத ஒரு கேரக்டர் வந்துட்டு இருக்கோம். அண்ட் அடுத்து டாம் ஸ்டோனையுமே காட்டியிருந்திருக்காங்க. ஆக்சுவலி இனிஷியலாக நிறைய பேர் ஹேமர் ஹெட்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஹேமர் ஹெட் கிடையாது, டாம் ஸ்டோன் தான். டாம் ஸ்டோனோட அந்த ஒரு லுக்கை லைட்டாக கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. காமிக்கில் பார்த்தீங்கன்னா அவனுக்கு அல்பினிசம் வந்து மற்றவங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக வந்துட்டு இருப்பான். அதனாலே பார்த்தீங்கன்னா அந்த வெறுப்புனால கிரைம் பாஸாக மாறி இருப்பான். பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவன் கம்ப்ளீட்டாக பவர் டிஃப்ரெண்ட்டாக வேலை செஞ்சுட்டு இருக்கு. உடம்புல ஏதோ ஸ்பைக்ஸ் எல்லாம் வர மாதிரி காட்டியிருக்காங்க. ஸ்பைக் மீன் ரொம்ப இல்லை, அவன் பாடி பார்த்தியா மேபி ஹார்டன் ஆகலாம். ஏன்னா அவனோட பவரே அதுதான், அவனோட பாடி ரொம்ப ஹார்டன் ஆகிட்டு இருக்கும். மேபி அந்த மாதிரி இந்த இடத்துல அவனோட பவர் மட்டும் லைட்டாக ஹார்டன் ஆகிற மாதிரி காட்டியிருக்காங்களோ அந்த லானி லிங்கன் பார்த்தீங்கன்னா டாம் ஸ்டோன்ன்ற கேரக்டர். அடுத்து இந்த மேன்ஷனை இருக்கிறது யாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா பாசிபிளி அது மோல்டன் மேனாக இருக்கலாம். மோல்டன் மேன் இந்த இடத்துல வந்து அந்த மேன்ஷனை எரிச்சிட்டு அதை பற்றினா திரும்ப நம்ம பென்ட்ரலி போகிற மாதிரி கூட இருக்கலாம். மோல்டன் மேன் சில்வர் மேனுக்கு கீழே வேலை செய்ய மாதிரி தெரியல. மேபி அந்த வில்லனுக்கு வில்லனா மோல்டன் மேன் வரலாம். அண்ட் இதுலேயே பாருங்கள் சில்வர் மேனு, டாம் ஸ்டோனு, மோல்டன் மேனு, சாண்ட்மேன், மெகாவாட் 5 வில்லன்ஸை காட்டியிருக்காங்க. இன்னொருத்தன் வந்தால் ஒரு 60 டீமே ஃபார்ம் ஆகிட்டு இருக்கோம். ஈஸியாக ஃபார்ம் பண்ணியிருந்திருக்கலாம். பட் அதை விட்டுட்டு இருக்காங்க. அண்ட் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸில் வல்ச்சர் வர மாதிரி கூட ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு. வல்ச்சர் வருவாங்களே ஏன்னு தெரியல. ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு ட்ரெயிலரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் ஒயிட் சூட்டை போட்டு யாரோ நிற்கிற மாதிரி தெரியுது. ஒரு வேளை அது ஆல்ரெடி சாண்ட்மேனாக கூட இருக்கலாம். சாண்ட்மேனும் ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டுருந்துருக்காப்ல. இல்லைனா அது மிஸ்டர் நெகட்டிவாக கூட இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு பேச்சு போயிட்டுருக்கு. அண்ட் இந்த சீரீஸை வல்ச்சரை காட்டலாங்க. ஏன்னா காமிக்கில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து நம்ம பென் பார்க்கர் செத்தனால தானே பீட்டர் பார்க்கர் ஸ்பைடர்மேனாக மாறுவார். அண்ட் அது பென் பார்க்கரை கொன்னது வல்ச்சர் தான் வித் கிரீன் காப்ளின் ஹெல்ப்போட. எஸ் காமிக்கில் பார்த்தீங்கன்னா கிரீன் காப்ளின் தான் அது மெயின் கிரைம் பாஸ் வந்துட்டு இருப்பான். அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா வல்ச்சர் வந்து ஒரு கேனிபிளாக வந்துட்டு இருப்பான். பென் பார்க்கரை கடிச்சு சாப்பிட்டு இருந்திருப்பாங்க. ஒரு கேனிபிளாக வந்துட்டு இருப்பான். அதனால தான் அவர் பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேனாவே மாறி இருந்திருப்பார். இந்த இடத்துல அதை அப்படியே மாற்றி சொல்லலாம். மேபி இந்த பக்கம் கேட் ஹார்டியோட லவர் இருக்கால, அவனை கடிச்சு கொண்டது வல்ச்சர் தான், அவனையும் தேடி போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு சீக்ரெட் கேரக்டர் கூட இந்த சீரீஸில் வரலாம், சொல்ல முடியாது. அண்ட் இந்த சீரீஸ் பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டு கலர்னு 2 ஃபார்மேட்டில் ரிலீஸ் ஆக போகுது. இந்த சீரிஸ் தமிழ் டப்பிங் வருதான்ற மாதிரி தெரியல. இது வரைக்கும் நான் இங்கிலீஷில் தான் ட்ரைலர்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கேன். தமிழ் டப்பிங் ட்ரைலர் வந்த மாதிரி தெரியல. தமிழ் டப்பிலுமே இந்த சீரிஸ் வருமானது கொஞ்சம் டவுட்டாக தான் இருந்துகிட்டு இருக்கு. பார்ப்போம் இருங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்றத. நீங்கள் இதில் பார்ப்பீங்க பிளாக் அண்ட் ஒயிட்டாக கலரா? நான் கலரில் தான் பார்க்கலான்ட்டு இருக்கேன். பிளாக் அண்ட் ஒயிட் மேலே நமக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. அண்ட் அவள் தான் கைஸ் இந்த வீடியோலாம் சொல்ல வந்தது. அதை விஷயம் மிஸ் பண்ணால் நீங்கள் கீழே கவுண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். அண்ட் அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை பாய்.